Hi friends, this is puvi Aris kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா மினரல்ஸ், ஃபைபர், பாடி பில்டருக்கு பாடி கட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். 6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மண் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும். தண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் நமக்கு தெரிகிற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கிழங்கு நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இப்போ போதும் நம்ம வாஷ் பண்ணது. இப்போ ஒரு கடாயில் இந்த கிழங்கை நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு பச்சையாக கூட சாப்பிட்லாம். நம்ம கேரட் சாப்பிடுவோம்ல, அதை மாதிரி இந்த கிழங்கும் சாப்பிட்லாம், நல்லது தான். இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். நான் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கிழங்குக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 25 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். வேக வைக்கும் போது நடுவில் 2 தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஈக்குவலாக வெந்து வரும். நல்லா தண்ணி கொதிச்சு கிழங்கு நல்லா வேகுது. இந்தமாரி உடஞ்ச பீஸ் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வெந்திருக்கா இல்லையான்னு. கிழங்க ரொம்ப வேக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. கிழங்கு வெந்ததும் எடுத்துருங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன், பச்சையாக சாப்பிட்லான்னு. இது அவிச்சு சாப்பிட்ற இது செகண்ட் மெத்தட். இன்னொன்று தேர்ட் மெத்தட், தாளிப்பு. அதுக்கு என்ன பண்ணலான்னா, சைடில் இருக்கிற கார்னர் 2ஐயும் எடுத்துகிட்டு நடுவில் பீஸாக இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு பீஸாக எடுத்துருங்க. இப்போ குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நம்ம கட் பண்ண பீஸஸை ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிழங்குக்கு தேவையான வீட்டு மிளகாத்தூளை ஆட் பண்ணுறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிளகாத்தூளோட மிக்ஸ் பண்ணுங்கள், உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த மிளகாத்தூள்லாம் பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் எடுத்துக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.